என்னுடைய தாய் மிக அழகாக இருக்க முடியுமா ஐயா? எப்படி இருக்க முடியும்? வயதாக 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 இறைவன் கொடுத்திருப்பதை எப்படி மெழுகுவர்த்தி உருகி 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 தன்னிலை குறைந்து போகிறதோ அதை போலதான் ஒரு தாயும் ஒவ்வொரு தாயும் தன் குடும்பத்திற்காக, தன் மக்களுக்காக, தன் சமுதாயத்திற்காக உழைத்து 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 எல்லாவற்றையும் தன்னுள்ளே அடக்கி 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 தனக்கென்று இல்லாமல் பிறருக்கென்று வாழ்கின்ற உயர்ந்த தத்துவத்தை எல்லோருக்கும் தாரை காட்டுவிட்டு அவள் மெழுகுவர்த்தியாக உருகி போவார். இது ஒவ்வொரு தமிழ் தாய்க்கும் பொருந்தும். ஏதோ என்னுடைய தாய்க்கு மட்டும்தான் பொருந்தும் என்பது இல்லை. அப்படி அவள் உருக்குலைந்து போகிறதால் இன்றைக்கு இருக்கின்ற ஒரு சினிமா நடிகை அழைத்து வந்து என்னுடைய தாய்க்கு வயதாகிவிட்டது, இவள் தான் என்னுடைய தாய் என்று ஒருவன் சொல்வானே, ஆனால் அவன் எவ்வளவு கேடுகட்ட மனம் படைத்தவன் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதுபோல ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தாய்மொழியை நேசிக்க வேண்டும், தன் தாய் திருநாட்டை நேசிக்க வேண்டும், தன் தாயை நேசிப்பதை போல நேசிக்க வேண்டும். இவையெல்லாம் எதற்காக என்று கேட்டால், தான் வாழ்கின்ற சமுதாயத்தினுடைய நலனை, தன்னுடைய நலனை காட்டிலும் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு தான். தாய்மொழி மீது ஏன் பட்டுக்கொள்ள வேண்டும்? தன்னுடைய வேர்களை ஒரு மனிதன் மறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு தாய்மொழி பற்று அவசியம். இன்றைக்கு வீடுகளிலே போனால் அம்மா என்று அழைப்பதை காட்டிலும் மம்மி என்று அழைக்கின்ற கூட்டம் பெருகி இருக்கார். நான் ஆங்கிலத்தை குறைத்து சொல்லவில்லை, ஆங்கிலமும் நமக்கு தேவைதான். உலகோடு தொடர்பு கொள்வதற்கு இன்றைக்கு ஒரு மொழி தேவைப்படுகிறது என்று சொன்னால் அது ஆங்கிலம்தான், மறுக்கவில்லை. ஆனால் வீட்டிலேயும் ஆங்கிலம் இருக்க வேண்டும் என்பது எப்படி சரியாக? ஆங்கிலம் தெரிந்தால் அறிவு வந்து விட்டதாக நாம் நினைக்கிறோம். திருவள்ளுவனுக்கோ கம்பனுக்கோ ஆங்கிலம் தெரியுமா? ஆனால் அவர்கள் படைத்த உலக மறைகள் இந்த காலத்தை கடந்து எந்த காலத்திலும் ஷேக்ஸ்பியரோடும் அது போட்டி போடும். உலகத்தில் எவனை சொன்னாலும் அவனோடு போட்டி போடுகின்ற அரைமறை நூல்களை படைத்தவன் நம்முடைய தலைவர். எவையுமே மறுக்கப்பட முடியாத உண்மைகளாக இருந்தாலும் அவைகளை நாம் உணர மறந்து விடுகிறோம் என்பதுதான் எல்லாம். நம்முடைய பேர குழந்தை நம்முடைய மருமகளை மம்மி என்று அழைத்தால் அடுத்த நொடிப்பொழுதில் தயங்காமல் சொல்ல வேண்டும், நீ அம்மா என்று அழை. அப்படி அழைப்பது மட்டும்தான் நமக்கும் உனக்கும் காலத்தை கடந்து பெருமை சேர்க்கும் என்பதை நாம் சொல்ல வேண்டும். எந்த இடத்திலும் நமக்கு தயக்கம் இருக்கக்கூடாது. சிறு சிறு விஷயங்கள் தான், ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயங்களை பற்றி நாம் செலுத்துகின்ற அக்கறை தான் நம்முடைய மரபுகளை காத்து நிற்கும்.